பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை. ராஜியோட நகை பணம்னு எதையுமே வீண் செலவு செய்யாத கதிரை இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டோமே அப்படின்னு பாண்டியன் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இங்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அந்த சமயம் பாண்டியன் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் பையன் கதிரை புரிஞ்சிக்காம என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்துனீங்க, எப்படிலாம் அவனை வெளுத்து வாங்கினீங்க. ஆனால் இன்னைக்கு கதிர் எந்த தப்பும் செய்யலை. நகையை அவன் எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் என் பையனை புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க. எப்போ பார்த்தாலும் கதிருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த நகை விஷயத்தை பற்றியே பேசி இவன் தான் தப்பு செஞ்சுருப்பான், இவன் என் பேச்சை கேட்கவே மாட்டான், இவன்லாம் ஒழுங்காக படித்து முன்னேற போகிறதில்லன்னு என்ன பேச்சு பேசுனீங்க. அப்போல்லாம் ராஜி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பா. இன்றைக்கி பார்த்தீங்களா நகையை எடுத்தது கண்ணன்தான்னு போலீஸே சொல்லிட்டு போயிருக்காங்க. இனியாவது கதிரை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவன் உங்கள் பையங்க, அவன் எந்த தப்புமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி. அந்த சமயம் அங்கே வந்த ராஜி, மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. என்னப்பா ராஜி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் எந்த தப்பும் செய்யலம்மாமா. அவன் என்னை கல்யாணம் பண்ணதை தவிர்த்து அவன் எப்பயுமே உங்கள் மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தான். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கதிரை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம மற்றவங்க தான் சந்தேகப்பட்டாங்கன்னா நீங்களும் எப்படி இப்படி கதிரை புரிஞ்சிக்காமல் சந்தேகப்பட்டிருக்கலாம். அந்த நகையை கதிர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான், வீண் செலவு செஞ்சுருப்பான், இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு நீங்கள் இங்கே கதிரை அவமானப்படுத்தி திட்டினது தான் மாமா என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கி ஏதோ உண்மை தெரிய வந்துருச்சு. ஆனாலும் போலீஸ் இந்த நகையை பற்றின பேச்சை எடுக்காமல் இருந்திருந்தா நீங்கள் இன்னும் கதிர் மேலே தானே தப்பு இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. கதிரும் தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்றத நிரூபிக்கணுன்ற ஆசை கூட இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் பேசின பேச்செல்லாம் தாங்கிக்கிட்டு அமைதியாகவே இருந்தான். என்ன இருந்தாலும் இப்போ கதிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் கதிரோட மனைவியாக இந்த வீட்டில் இருக்கும்போது இனியாவது கதிரை அப்படியெல்லாம் பேசாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ராஜி தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்ல, பாண்டியன் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. கதிரும் ராஜியும் கல்யாணம் ஆகிட்டு வந்தப்ப என்ன நடந்தது அப்படின்னு கூட விசாரிக்காம நாம் இருந்த கோவத்தில் கதிர் தான் தப்பு செஞ்சுருப்பான்னு ராஜியோட அப்பா அம்மா சித்தப்பான்னு எல்லார் முன்னாடியும் அவனை வெளுத்து வாங்கினோம். ஆனால் இன்னைக்கு என் பையன் எந்த தப்புமே செய்யலைன்னு தெரிஞ்சு நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன். ஏன்னா கதிரை முதல்ல சந்தேகப்பட்டது நான் தானே அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு பாண்டியன். அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கிட்ட சொல்கிறாரு, இனி இப்படி ஒரு தப்பு நடக்காது. என் பையனை நானே சந்தேகப்பட்டது பெரிய தப்பு தான்ப்பா. வந்த உடனே நீங்கள் இந்த உண்மையை சொல்லியிருந்தா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இப்படி எல்லார் முன்னாடியும் என் பையன் கதிரை அவமானப்படுத்தியிருக்க மாட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். இனி உன் வீட்டுக்காரன் கதிரை நான் எந்த விதத்துலையும் தப்பாக நினைக்க மாட்டேன், அவனை திட்ட மாட்டேன். சொல்லப்போனால் என்னால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. ராஜி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜியும் பரவாயில்ல மாமா, என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம். கதிர்கிட்ட எப்பயும் போல் சந்தோஷமாக பேசுங்க. இப்போ வரைக்கும் நீங்களும் கதிரும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒழுங்காக பேசிக்கிறது கூட இல்லை. நீங்கள் கதிரை திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கதிர் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா பேசி சிரிச்சாலே எனக்கு அதுவே போதுமாமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இதை பார்த்த கோமதியும், பார்த்தீங்களாங்க இத்தனை நாள் ராஜி இதை சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருந்திருப்பான்னு. நம்ம பையனை நாமளே புரிஞ்சுக்கலனா எப்படிங்க மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. நாம் கதிருக்கு மரியாதை கொடுத்தாதானங்க நாளை பின்ன ராஜியோட அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் மதித்து கதிரையும் மருமகனாக ஏற்றுப்பாங்க. அதனால் கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சு நீங்கள் கதிர்கிட்ட போய் பேசுங்க. மன்னிப்பு கேட்கலனாலும் பரவாயில்லைங்க, கதிரும் நீங்களும் சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க. இந்த நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் பதில் பேசாமல் கண் கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு. மீனாவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால செந்தில் பக்கத்தில் இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் மீனாவும் மீனாவோட அம்மாவும் வீட்டுக்கு போயிருந்தப்ப தனியாக இங்கே மீனாவோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து கவனிக்கிற செந்தில் அசந்து இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அந்த சமயம் இங்கே மீனாவோட அப்பாவுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது. அவரால் மூச்சு விடவே முடியல. அந்த சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு மீனாவோட அப்பா. இங்கே என்ன செய்கிறாரு, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரா அப்படின்னு செந்தில் ரூமில் போய் பார்க்க, அந்த சமயம் அவர் கஷ்டப்படுறத பார்த்த உடனே டாக்டரை வர சொல்லி என்ன ஏதுன்னு இங்கே பார்க்க வைக்கிறாரு செந்தில். அந்த சமயம்தான், நல்ல வேலை உங்கள் மருமகன் இப்போ உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எங்ககிட்ட சொல்ல நாங்களும் உடனே வந்துட்டோம், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். செந்தில் நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைனா உங்கள் மாமனாருக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சார் அது எப்படி சார், நான் தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்கேனே, என் மாமனார் எப்பயுமே நல்லா இருக்கணும், அப்போ தான் சார் மீனா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே டாக்டரும் பரவாயில்ல உங்கள் மருமகன் இப்படி
பக்கத்துலேயே இருந்து உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவோட அப்பா கிட்ட செந்திலை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இங்கே செந்தில் மட்டும் வரலனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும். ஆனால் என் மருமகனை நானே புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இங்கே மீனா இப்படி எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு மீனாவை மட்டும் இல்லாமல் இங்கே செந்தில்கிட்டையும் பேசாமல் என்னை பார்க்க வந்தப்பெல்லாம் அவமானப்படுத்தினேன். ஆனால் இந்த செந்தில் என்னை வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு முடியலன உடனே சரியான நேரத்தில் இங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு கண் முழிச்சிருக்கவும் முடியாது. இப்படி என் பொண்ணு இங்கே செந்தில்னு யாரையும் பார்த்துருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் செஞ்சது பெரிய தப்புன்றத உணர்றாரு மீனாவோட அப்பா. மீனாவோட அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லபடியாக முடியுது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பாவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் மீனாவோட அப்பா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும், அவரை தனியாக மட்டும் விட்டுறாதீங்க, அவருக்கும் வயசாயிட்டே போகுது, நான் சொன்ன மாதிரி அப்பப்போ வந்து இவரை எங்ககிட்ட காமிங்க, நாங்களும் வந்து அப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா, செந்தில், மீனாவோட அம்மானு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னாச்சோ, எப்படி இவர் வந்து குணமாவாரோ அப்படின்ற மாதிரி நினச்சப்ப பரவாயில்லாமல் அப்பா இப்போ குணமாயிட்டாரு, வீட்டுக்கும் வந்துட்டாருன்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. நல்லபடியாக மீனாவோட அப்பாவை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே மீனாவோட அம்மா அவங்க அப்பாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக மீனாவும் செந்திலும் மட்டும் வாசல் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அப்பா, இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் மீனாவுக்கு ஞாபகம் வருது. இங்கே உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன மீனா, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராமல் நீ என்ன வெளியிலேயே நிற்கிற அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா, அப்பாவுக்கு இன்னும் எங்கள் மேலே இருக்கிற கோவம் குறையல, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு பக்கமே வராத, வீட்டுக்குள்ளே வந்தனா அவ்வளவுதான்னு அந்த பேச்சு பேசினாங்க. அதனால தான் அப்பா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர சொல்லாமல் எப்படி வரதுன்னு தயங்கிக்கிட்டே நிற்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கூடனே மீனாவோட அப்பா சிரிச்சுக்கிட்டே, உள்ளே வாங்க மாப்பிள்ளை, மீனாவையும் கூட்டிகிட்டு 2 பேர் உள்ளே வாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல, இதை எதிர்பார்க்காத செந்தில், வா மீனா, உங்கள் அப்பாவே கூப்பிட்டுட்டார்ல அப்படின்னு சொல்ல, மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக, அப்பா நீங்கள் மனசு மாறினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா, இதுக்காக தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதோ என்னவோ தெரியல அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் இப்படி நீ வந்து வீட்டை மீறி என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற கோவத்தில் இத்தனை நாள் இருந்தேன். நீ வந்து நாங்கள் சொன்னதை கேட்கலையேன்ற கோவம் உன் மேலே எனக்கு இருந்தது. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப உங்களை விட என் மேலே அதிக அக்கறையும் பாசமும் வச்சு என்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டதே செந்தில் தம்பி தான். நானே தேடி பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடியாது. அப்படி இருந்தப்ப இங்கே செந்திலை மருமகனாக ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இத்தனை நாள் நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமல் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். பார்க்குற இடத்துலலாம் திட்டி அவமானப்படுத்தி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசிட்டேன் மீனா. நீங்கள் 2 பேரும் தான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மீனாவோட அப்பா செந்தில்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே மீனாவோட அப்பா செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் முதல்ல உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கிட்ட முதல்ல சீக்கிரமாக போய் சமைச்சு கொண்டு வா. என்றைக்கும் இல்லாமல் மீனாவும் இங்கே மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பிடாம அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக மீனாவோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எத்தனை நாள் தான் உங்கள் அப்பா கடையிலேயே நீங்கள் வேலை பார்க்க முடியும்? மீனா மாதிரி நீங்களும் கை நிறைய சம்பாதிச்சாதானே எல்லாரும் உங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேலையை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மீனாவும், அப்பா வேண்டாம்ப்பா, இங்கே செந்தில் நல்லா படிச்சுட்ருக்கான், மறுபடியும் அங்கே எழுத வேண்டிய அந்த தேர்வெல்லாம் எழுதி நல்லபடியாக வந்து அவனுக்கு வேலையும் கிடைக்கும்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, நான் கவலைப்படலைம்மா, செந்திலை கல்யாணம் பண்ணியிருக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, அதனால் உன் வாழ்க்கை செந்தில் கூட நல்லா தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்னையே செந்தில் இப்படி பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நீயும் அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீனா. இத்தனை நாள் இதெல்லாம் புரிஞ்சுக்காம பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், வசதி வாய்ப்போடு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் செந்திலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இங்கே நல்ல மனசு இருந்தாலே போதும், என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பான்னு செந்திலை புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே செந்திலை மட்டும் இல்லாமல் இங்கே கண்டிப்பாக பாண்டியனையும் பார்க்க வரணும், வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும், இத்தனை நாள் அவங்கக்கிட்ட கூட நான் பேசாமல் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் நல்லது. என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இங்கே சாப்பிட்டுட்டு செந்திலும் இங்கே மீனாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு கோமதி கேட்குறாங்க, என்னாச்சு மீனா, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டாரான்னு கேட்க, அத்தை எங்கள் அப்பா வீட்டுக்கும் வந்துட்டாரு, செந்தில மருமகனாகவும் ஏற்றுக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவ்வளோ பாசமாக பேசினாரு. எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னேன் எங்கள் அப்பா உள்ளே வாங்க மருமகனே அப்படின்னு கூப்பிட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
போகுது, மனசு மாறிட்டார் எங்கள் அப்பா அப்படின்ற விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்ல கோமதியும் இங்கே பாண்டியனும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செந்திலும் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அந்த சமயம் தங்கமயில் நினைக்கிறாங்க, மீனா தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசாமல் இருந்தப்ப கூட இங்கே மீனாவோட அம்மா மீனாவுக்கு தர வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ மீனாவோட அப்பாவும் மனசு மாறிட்டாரு. கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா மீனாவோட சொத்து எல்லாமே அப்ப செந்திலுக்கு தான் வரும். நான் மட்டும்தான் இந்த வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருக்கேன். என் அம்மா இந்த குடும்பத்தை ஏமாத்த போய் வேலைக்கு போறேன்னு சொல்லி குடும்பத்தை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இங்கே தங்க நகையும் இல்லாமல் என்னைக்கு நான் வசமாக மாட்டிக்க போறேனோ அவமானப்பட்டு நிற்க போறேனோ தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் தங்கமயில் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாண்டியன், பரவாயில்லப்பா மீனா, எப்படியோ உங்கள் அப்பா மனசு மாறி உங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாருல, இப்படி ஒரு நாள் வரணும் தான் எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோமதி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே வந்து எப்பயும் போல் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு பாண்டியன். அந்த சமயம் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் மெதுவாக இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு இங்கே அவங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்காக வராங்க. இதை பார்த்த உடனே, வாங்க சம்மந்தி வாங்க, எப்படி இருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, உள்ள வாங்க சம்மந்தி அப்படின்னு மீனாவோட அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு பாண்டியன். மனசு மாறின மீனாவோட அப்பா பாண்டியனோட வீட்டுக்கு வந்ததை பார்த்து கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கள நல்லபடியாக உபசரிக்கிறாங்க. இங்கே மீனாவோட அப்பா பாண்டியன் கிட்ட கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. எப்பெல்லாம் உங்களை பார்த்தனோ எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தினேன். ஆனால் நீங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தேடி வந்து என்னை பற்றி நல்லா விசாரிச்சிருக்கிறீங்க. என்னை கவனமாக பார்த்துக்கிறதுக்கு மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல்லையே தங்க வச்சிங்களே, இதை விட வேற என்ன வேணும்? நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. இத்தனை நாள் இதை நான் புரிஞ்சுக்காமல் இருந்தது பெரிய தப்பு. மீனா என் பேச்சை கேட்கலன்ற கோவத்தில் வீட்டுக்குள்ளே கூட மாப்பிள்ளையை விடாமல் இருந்தேன். ஆனால் மாப்பிள்ளை இல்லைன்னா நான் இப்போ உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துருக்க கூட முடியாது. அதனால தான் சந்தோஷமாக உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம், மன்னிப்பு கேட்கலாம், மாப்பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே தங்கமயிலும் வந்தவங்களுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நாங்களே உங்களை வீட்டில் வந்து பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் கோவமாக இருப்பீங்க, வீட்டுக்கு வந்தால் திட்டிருவீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வந்தேன். இப்போ நீங்கள் வீடு தேடி வருவீங்க, இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தான் இருந்தாலும் மீனாவை ஆசையாக வளர்த்துருப்பீங்க, நல்லா படிக்க வச்சிங்க, உங்கள் பேச்சை கேட்கணுன்னு நீங்கள் எதிர்பார்த்ததில் தப்பு இல்லை. ஆனாலும் உங்கள் பொண்ணு மீனா இப்போ எங்கள் வீட்டில் மருமகளாக இல்லை, எங்களோட மகளாக தான் இருக்கா. நீங்கள் மீனாவை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம், மனசு வேதனைப்படவும் வேண்டாம். மீனாவை எங்கள் பொண்ணு மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோட அப்பா சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் இங்கே என் மாப்பிள்ளைக்கும் தேவையானதெல்லாம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன். மாப்பிள்ளையவும் என் பையனாக நான் ஏற்றுக்க வேண்டாமா? அதுக்காக தான். இந்தாங்க மாப்பிள்ளை, இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவுக்கும் செந்திலுக்கும் இங்கே துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவுக்கு நகையெல்லாம் ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு மீனாவோட அப்பா. இதெல்லாம் எதுக்குப்பா? அம்மா தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாமல் நகையெல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா, உன் அம்மா அது எல்லாத்தையும் சொன்னா, இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? உனக்கும் மாப்பிள்ளைக்காகவும் தானே. என்னவோ கோவத்தில் இத்தனை நாள் இருந்துட்டேன். உன்னை தேடி வராமல் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்தது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் மாப்பிள்ளை பேர்லேயே எழுதலான்னு கூட நான் வந்து முடிவெடுத்துட்டேம்மா. இனி நாங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர்த்து சம்பாதிக்கிறதெல்லாம் நான் கூடயே வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன்? அது மட்டும் இல்லைம்மா மீனா, பணம் இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பணத்தெல்லாம் விட பாசமாக இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத காமிச்சிட்டீங்க. மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னதான் நான் கோவமாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா? அதனால தான் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் வேண்டான்னு நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு அப்புறமா உங்களுக்கு தான் சொத்தெல்லாம் வரப்போகுது. ஆனால் அதை முன்னாடியே உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாப்பிள்ளை, இதை வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு தர வேண்டிய சொத்தெல்லாம் இப்போவே கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் சந்தோஷமாக இருந்துருவேன். மீனாவையும் உங்களையும் இத்தனை நாள் நான் ஒதுக்கி வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொத்து ஏற்கனவே மீனாவுக்கும் செந்திலுக்கும் எழுதின எல்லா சொத்தையுமே இங்கே வந்து அந்த பேப்பரோட எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்துட்றாரு மீனாவோட அப்பா. இதை பார்த்த செந்தில், வேண்டாம் மாமா, எங்களுக்கு எதுக்கு? எங்கள் அப்பாவே எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல, நானும் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான். என் பொண்ணை நீங்கள் மகளாக பார்த்துக்கும் போது உங்களையும் நான் மருமகனாக இல்லை மகனாக தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க அவன் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீங்களும் மீனா மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணுன்றதுக்காக நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இனி உங்களுக்கு வேலை தேடி வரப்போகுது, கவலைப்படாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்படி மீனாவோட அப்பா மனசு மாறினதால இங்கே பாண்டியன் வீட்டுக்கு தேடி வந்தது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கும் செந்திலுக்கும் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் உள்ள கதிர், பழனி, இங்கே செந்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பழனியோட இங்கே மனைவி சுகன்யாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போலயே. எப்படியாவது இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும், வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பிரித்து வெளியில் அனுப்பணும்னு நினச்சா, இந்த மீனாவோட அப்பா அம்மா என்னவோ மீனாவை புகழ்ந்து பேசி இப்படி குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண் கலங்கி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு பாண்டியன். சம்மந்தி, நீங்கள் இப்படி வீடு தேடி வருவீங்க, செந்தில உங்கள் மகனாக நினச்சி இந்த உதவியெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இதெல்லாம் தரலனாலும் மீனாவை நாங்கள் நல்லா தான் பார்த்துட்ருக்கோம், அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல உங்களை நல்லா பார்த்துக்கோங்க சம்மந்தின்னு சொல்ல, எனக்கு என்ன, இனி என்னை பார்த்துக்க என் பையன் செந்தில் இருக்காரு, என் பொண்ணு மீனா அடிக்கடி என்னை பாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே மீனா அப்பாவோட ஃப்ரெண்டு இங்கே செந்திலை தேடி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே, செந்தில் தம்பி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என் ஃப்ரெண்டு மீனாவோட அப்பா என் ஃப்ரெண்டு தான், உங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னான். நானும் உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே இங்கே பரீட்சைலாம் எழுதிருக்கீங்கல்ல, அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை பாருங்கள். மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 70,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்த்தா மீனாவும் சந்தோஷப்படுவா, என் ஃப்ரெண்டும் சந்தோஷப்படுவான். அதுக்காக தான் நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட பாண்டியன், என்ன சொல்கிறீங்க? என் பையன் செந்திலுக்கு மாதம் 70,000 ரூபா சம்பளமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் மீனாவோட அப்பா தான். இத்தனை நாள் தான் பொண்ணு மீனா மேலே கோவமாக இருந்த என் ஃப்ரெண்டு மனசு மாறினது மட்டும் இல்லாமல், என் மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கணும், எல்லார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும், அது மட்டும் இல்லாமல் இனி அவர் அந்த கடையில் போய் வேலை பார்க்குறத விட இப்படி சம்பாதிச்சா எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லி என்கிட்ட உதவி கேட்டான். என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதனால தான் வீடு தேடி வந்திருக்கேன். செந்தில் உங்கள் பையனா அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்க, ஆமாம், என் பையன்தான், அவனை நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுருக்கேன். என் பையனுக்காக வீடு தேடி இப்படி ஒரு வேலையெல்லாம் தருவீங்க, அதுவும் மாதம் 70,000 ரூபா சம்பளம்னு கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. செந்தில், இத்தனை நாள் நான் உன்னை கடையில் நிற்க வச்சு அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உன் படிப்புக்கேற்ற வேலை கிடச்சிருக்கு, நீ கண்டிப்பாக இந்த வேலைக்கு போகணும். எனக்காக இல்லைனாலும் மீனா அப்பா உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு, வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு இங்கே செந்தில் இந்த வேலையெல்லாம் வேண்டாம், அப்பா கூடயே கடையில் இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நிற்கும்போது இங்கே பாண்டியன் இப்படியெல்லாம் சொல்ல மனசு மாறின செந்திலும் இந்த வேலைக்கு போக ஒத்துக்கிறாரு. இங்கே மீனாவோட அப்பா மனசு மாறி மீனாவுக்கு மட்டும் இல்லாமல் செந்திலுக்கும் உதவி செய்கிறதுக்காக இப்படி நகை, பணம், சொத்துன்றது மட்டும் இல்லாமல் இங்கே செந்தில் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து தான் மனசு மாறினதை எல்லார் முன்னாடி காட்டினது மட்டும் இல்லாமல் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே செந்திலும் முன்ன மாதிரி இங்கே பாண்டியனோட கடைக்கு போகாமல் இங்கே மீனாவோட அப்பா வாங்கி கொடுத்த வேலையை ஏற்றுக்கிட்டதால அந்த வேலைக்கும் கிளம்பி போக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மீனாவோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியா இருந்தாலும் என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இனி பார்த்து பார்த்து செய்வேன். இத்தனை நாள் நான் அவங்க கிட்ட பேசாம இப்படி கோவமா இருந்தது பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்ட இங்க மீனாவோட அப்பா மனசு மாறி இங்க மீனாவுக்கும் செந்திலுக்கும் நல்லதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால இங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.